புதுச்சேரியில் புதுப்பிக்கப்பட்ட புதிய பேருந்து நிலையம் நீண்ட இழுபறிக்கு பிறகு இன்று திறக்கப்பட்டது. ஆளுநர் கைலாசநாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் திறந்து வைத்து பேருந்தை கொடியசைத்து துவக்கி வைத்தனர். புதுச்சேரி மறைமலையடிகள் சாலையில் 1990 கட்டப்பட்ட பஸ் நிலையத்தை ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் ரூபாய் 29.50 கோடி செலவில் 4.41 ஏக்கர் பரப்பளவில் வணிக வளாகத்துடன் கூடிய ஒருங்கிணைந்த பேருந்து நிலைய கட்டுமான பணி கடந்த 2023ஆம் ஆண்டு ஜூன் மாதம் துவங்கியது. இப்பணி தடையின்றி விரைந்து முடிப்பதற்காக பஸ் ஸ்டாண்ட் தற்காலிகமாக புதுச்சேரி கடலூர் சாலையில் உள்ள AFT மைதானத்திற்கு மாற்றப்பட்டது. இந்நிலையில் பேருந்து நிலைய கட்டுமான பணி கடந்த டிசம்பர் மாதம் முடிவடைந்ததால் ஜனவரி மாதம் பஸ் ஸ்டாண்ட் திறக்கப்படும் என கூறப்பட்டது. ஆனால் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு காரணங்களால் திறப்பு விழா தள்ளிக்கொண்டே போனது. இந்நிலையில் நீண்ட இழுபறிக்கு பிறகு இன்று பேருந்து நிலையம் திறக்கப்பட்டது. இதனை துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் திறந்து வைத்தனர். நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து நாளை முதல் AFT மைதானத்தில் இயங்கி வரும் தற்காலிக பஸ் நிலையம் மூடப்பட்டு அனைத்து வழித்தட பஸ்களும் புதிய பஸ் நிலையத்தில் இருந்தே இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.